தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மதுரை நகரம் 1800 வருட பழமையான வரலாறுகளை கொண்ட நகரமாகும். அங்கே சொக்கநாதர் சந்நிதி எதிரில் அமைந்த புது மண்டபத்திலிருந்து கிழக்கு நோக்கி செல்லும் மிக பழங்கால தெரு 7 கடல் தெரு என்பதாகும். 7 கடல் தீர்த்தங்களும் ஒன்றாக இங்கே உள்ள குளத்தில் சங்கமித்ததால் இப்பெயர் இன்றளவும் இருக்கிறது. சுவாமிக்கு பெயர் 7 கடல் அழைத்த எம்பெருமான் என்றும் அம்மைக்கு தடாதகை எம்பிராட்டி என்றும் வழங்குகிறது. தடாதகை பிராட்டியின் அன்னை காஞ்சனமாலைக்கு ஒரு கோயில் இன்றும் உள்ளது. ஒரு சமயம் கௌதம முனிவர் சோமசுந்தர பெருமானை தரிசித்து திரும்பும் பொழுது தடாதகை பிராட்டியின் அன்னை காஞ்சனமாலையை சந்தித்தார். காஞ்சனமாலை அவரிடம் பிறவி பயனை அறுக்கும் தவம் என்ன என்று தாங்கள் கூற வேண்டும் என வேண்டினாள். கௌதம முனிவரும் தவமானது மானசம், வாசிக்கம், காயிகம் என வகைப்படும். உயிர்களிடத்தில் அன்பு செலுத்துதல், தான தர்மம் செய்தல் போன்ற மனதால் செய்பவை மானசம் எனப்படும். பஞ்சாட்சர மந்திரம் ஓதுதல், மந்திரங்களை ஓதுதல், பாடுதல், தர்ம நெறிகளை பிறருக்கு எடுத்துரைத்தல் போன்ற வாக்கால் செய்பவை வாசிகம் எனப்படும். சிவனை பூஜித்தல், கோயிலை வலம் வருதல், புண்ணிய தலங்களுக்கு சென்று வருதல், புனித நதிகளில் நீராடுதல் போன்ற உடம்பால் செய்பவை காயிகம் என்பதாகும். மேலும் எல்லா புனித நதிகளும் கடலில் சங்கமமாவதால் கடல் நீராடுதல் சிறப்பு என்றும் கூறினார். காஞ்சனமாலையும் கடல் நீராட விருப்பம் கொண்டு அதை தடாதகை பிராட்டியிடம் கூறினார். பிராட்டி இறைவனிடம் தாயின் விருப்பத்தை கூறினார். சிவபெருமான் ஒரு கடல் என்ன 7 கடலையுமே வரவழைக்கிறேன் என்று எண்ணினார். இறைவன் உள்ளமறிந்த 7 கடல்களும் பொங்கி 7 வண்ணங்களுடன் ஒன்றாக வந்து அங்கிருந்த ஒரு குளத்தினில் அடங்கின. காஞ்சனமாலையும் கடல் நீராடும் விதிமுறை என்ன என்று அங்கிருந்த தவயோகிகளை கேட்டாள். அதற்கு அவர்கள் கணவனின் கரம் அல்லது புதல்வனின் கரம் அல்லது பசுவின் வால் ஆகிய 3இல் ஒன்றை பிடித்து கொண்டு நீராட வேண்டும் என்றனர். கணவனும் இல்லை, மைந்தனும் இல்லையே என்று காஞ்சனமாலை வருந்தினாள். இறைவன் மேலுலகத்தில் இருந்து மலையத்வஜனை வரவழைத்து இருவரும் நீராட திருவுள்ளம் கொண்டார். பஞ்சாட்சர மந்திரத்தை உச்சரித்து ஈசனாரை தியானித்து இருவரும் கடல் நீராடி எழுந்தனர். பின்னர் இறைவன் அருளால் பாசம் அகல யாவரையும் வணங்கி அங்கு வந்த தெய்வ விமானத்தில் ஏறி சிவலோகம் சென்றனர். இவ்வாறு மலையத்வஜனுக்கும் காஞ்சனமாலைக்கும் முக்தி அருளினார். திருச்சிற்றம்பலம்.